நாமக்கல் மாவட்டம் ஆண்டகலூர் கேட்டு பேருந்து நிறுத்தம் பக்கத்துல ஒருத்தரோட வளர்ப்பு நாய்க்குட்டி ஒண்ணு முதல் நாள் சாயங்காலம் வெளியே விளையாட போனது. வீடு திரும்பலன்னு நாய்க்குட்டியோட உரிமையாளர் அங்க பக்கத்துல உள்ள வீடு கடைகள் பக்கமா தேடி பார்த்துட்டு இரவு நீண்ட நேரம் ஆகிட்டதால மறுநாள் காலையில தேடிக்கலாம்னு மறுநாள் காலையிலிருந்து தேட ஆரம்பிச்சு தோட்டத்து பக்கமா உள்ள கிணத்துல ஏது விழுந்திருக்குமோன்னு சந்தேகப்பட்டு அங்க போய் பார்க்க கிணத்தை சுத்தி செடி ஊடி வளர்ந்து முழுவதும் மூடி இருந்ததால அவங்களால சரியா பார்க்க முடியலங்க. ஆனா ஏதோ முனங்கல் சத்தம் மட்டும் அப்பப்ப கேட்கிற மாதிரி இருந்திருக்கு. பாதி சந்தேகத்துலதான் நமக்கு தகவல் கொடுத்து வர சொல்ல எங்களோட ராசிபுரம் மீட்பு குழு கிளம்பி போனாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல வண்டி உள்ள போக வழி இல்லாததுனால வண்டியை சாலையோரமா நிறுத்திட்டு கிணத்துக்குள்ள இறங்க தேவையான கயிறு பாதுகாப்பு உபகரணங்களை எடுத்துட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே உள்ள போனாங்க. அங்க போய் பார்க்க அந்த இடத்துல கிணறே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பெரிய பெரிய மரம் வளர்ந்து மரம் முழுவதும் தூக்குனாங்குருவி தாங்க கூடு கட்டி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தே பல ஆண்டுகள் ஆகிடுச்சுங்க. உடனே எங்களுடைய வீரர் மதன்குமார் என்பவர் கயிறை கட்டி ஒவ்வொரு அடியையும் மிக கவனமா எடுத்து வச்சு போகும்போதே கிணத்துல விஷப்பூச்சிகள் ஏதும் இருக்கா பாம்புகள் ஏதும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே தாங்க போனாரு. கொஞ்ச தூரம் உள்ள இறங்கி போற வரைக்கும் உள்ள நாய்க்குட்டி ஏதும் இருக்கிற மாதிரியே தெரியலங்க. இருந்தாலும் முழுவதும் இறங்கி பார்த்துருவோம்னு இறங்கி பார்க்க அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே ஒரு மூலையில அந்த குட்டி பயந்து நடுங்கிட்டு படுத்து கிடந்துச்சுங்க. உடனே நம்ம வீரர் கையோடு கொண்டு போயிருந்த ஒரு பையில அந்த குட்டியை பாதுகாப்பா தூக்கி உள்ள போட்டு தன் இடுப்போட சேர்த்து கட்டிக்கிட்டு கயிறை மேல இழுக்க சொல்ல மேல இருந்த நம்ம வீரர்கள் 2 பேரையும் பாதுகாப்பா மேல இழுத்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அந்த குட்டியை வெளியே எடுத்ததும் அதோட உரிமையாளருக்கு தாங்க சந்தோஷம் தாங்க முடியல.